ரொம்பவே சிம்பிளாவும் சூப்பராவும் கார அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி நல்லா ஊறினதும் ஒரு மிக்சர் ஜார்ல 3 தக்காளியை 2-3 கட் பண்ணிக்கோங்க. கூடவே 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 to 12 வரமிளகா. காரம் கூட வேணும்னா இன்னும் கூட மிளகா சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி நிறைய சேர்த்திடாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. அடை சூப்பரா இருக்கும். அரிசி ஃபுல்லா அரைச்சதுக்கு அப்புறம் கேரட் ஒரு 2 இல்லைன்னா 3 அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. அதை இதுல சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ்க்கு சாப் பண்ணி அதையும் இதுல சேர்த்திக்கலாம். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ரெடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவேதான், சூப்பரான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தோசைக்கல்ல ஊற்றி எடுக்கிறது தான். ரொம்ப தண்ணி சேர்த்திடாம இந்த மாதிரி மொத்தமாவே சுட்டுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். 2 சாப்பிட்டாலே வயிறும் ஃபில் ஆகிடும். தோசை மாதிரி தான் வேணும்னாலும் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நீங்க பிளைனா கூட சுட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். பொங்கல் லீவ்லாம் வேற முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டென்ஷன் ஆகாம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சைட் டிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். டு பி ஹானஸ்ட் 2 தோசைக்கு மேல உள்ள இறங்காது, அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ மறக்காம கார அடையை ட்ரை பண்ணி பாருங்க.